ஒவ்வொரு செகண்டும் முக்கியம், அதனால் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. வாங்க 81 டிஸ்கஸ் பண்ணலாம். 81 கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஆன்சர் போட்டு முடித்தவங்க செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆப்ஷன் பின்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆப்ஷன் பி வருது. செக் பண்ணுங்கள், பியான்னு பாருங்கள். இதில் ஏதாவது தப்பு வந்துருச்சு, பி ஆப்ஷன் வரலைங்கிறவங்களுக்கு நான் ஆன்சர் காமிக்கிறேன், எப்படின்னு பாருங்கள். இதுதான் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, இதுதான் கொஸ்டின். சரிங்களா, இதில் என்ன பண்ணுறோம், இதை யூன்னு எடுக்கிறோம். சரியா, இதை யூன்னு எடுத்துருக்கோம். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இது யூன்னு எடுத்தோம்னா டியூ என்ன வரும், இது 0 ஆயிரும். இப்போ பி கான்ஸ்டண்ட்டு. இப்போ n × x⁻n−1 dx. அப்போது du/nb = x⁻n−1 dx. இப்போ du/nbங்கிறது x⁻n−1 dx, uங்கிறது a + b x⁻n. ஸோ இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதோட பிளேஸில் நம்ம போட்டுட்டோம். du/nb இந்த nb தூக்கி வெளியே போட்டோம். ஸோ du இது என்னது u. கரெக்டுங்களா, அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ 1/nb இதுக்கு இன்டகிரேட் பண்ணால் log u வரும். அப்போ log of uவோட பிளேஸில் அகைன் a + b x⁻n ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. சரிங்களா, அடுத்தது 82க்கு I = integral 1/x log x dx. இதுக்கும் அதே மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இதுக்கு என்ன உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னு செக் பண்ணுங்கள். சரியா, நம்ம அதே மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் போட போகிறோம். பாருங்கள், u = log xனா du = 1/x dx. இப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்கள். I = integral 1/u du. 1/u duனா log u. திரும்ப log of uவை ரீப்ளேஸ் பண்ணுங்கள் log x. இப்போ log of log x + c. ஸோ 82க்கு ஆப்ஷன் சி. 82க்கு ஆப்ஷன் சி. சரிங்களா, 82க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 83 பாருங்கள். I = integral sec² of log x/x dx. sec² of log x/x dx. இதுக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் செக் பண்ணுங்கள். நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா u log xன்னு வச்சுட்டோம். அப்போ du 1/x dx வரும் இல்லைங்களா. அப்புறம் இன்டகிரல் sec² u duன்னா என்ன போடுவோம், tan u. இது கரெக்டான பாருங்கள். கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும். இது யூன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா, இதை யூன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அப்போ கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இன்டகிரல் sec² u du. அப்போ tan u ஆயிரும். திரும்ப யூவை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ tan of log x + c. ஸோ 83க்கு ஆப்ஷன் ஏ. ஸோ 83க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 84க்கு integral 1 to e log x/x dx. integral 1 to e log x/x dx. 84க்கு. இதில் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், லிமிட் கொடுத்துட்டான். ஸோ நம்ம லிமிட்டையும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இதில் u log xன்னு எடுப்போம் இல்லைங்களா. அப்போ du dx/x ஆயிரும். இப்போ லிமிட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். எக்ஸுக்கு 1 போட்டால் log 1. இப்போ 0. இப்போ u 0 ஆயிரும். எக்ஸுக்கு e போட்டோம்னா log e u 1 ஆயிரும். u → 1 ஆயிரும். சரிங்களா, லிமிட்டை மறந்துடாதீங்க. ஸோ 0 to 1 u duனா u²/2 லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 0 to 1. இப்போ 1/2 வருது. ஸோ 84க்கு ஆப்ஷன் பி. 84க்கு ஆப்ஷன் பியான்னு பாருங்கள். ஸோ 84க்கு ஆப்ஷன் பி. 85ல் கொஸ்டினில் ஒரு கரெக்ஷன் இருக்குது. இது எக்ஸு. I = integral log x (x dx). சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக எழுதிட்டேன். x dx. நான் ஆன்சர் போடும்போது தான் கவனித்தேன், மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டுடலாம். ஸோ u = log கொஸ்டின் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள் புரியறதுக்காக. u = log xன்னு எடுப்போம். அப்போ du என்ன வரும் பாருங்கள், 1/x dx. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்டகிரல்
இன்டகிரல் லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் யூ ஸ்கொயர், இது வந்து டியூ, இதை இன்டகிரேட் பண்ணால் யூ கியூப் பை 3 ப்ளஸ் சி. சரிங்களா? ஸோ 80 ஏ, ஏன்னா யூ கியூப் பை 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி ஏ, யூங்கிறது லாக் எக்ஸ், அப்போ லாக் எக்ஸ் த ஹோல் கியூப் பை 3 ப்ளஸ் சி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து ஏல தான் இருக்குது. பாருங்கள் 85க்கு ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ 85க்கு ஆப்ஷன் ஏ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 86 இன்டகிரல் 0 to 1 e பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிஎக்ஸு. இதுலேயே நீங்கள் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட் கொடுத்துட்டான். ஸோ நம்ம லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் இது யூன்னு எடுப்போம். யூ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுன்னு எடுத்து லிமிட்டை சேஞ்ச் பண்ணிட்டு போடுவோம். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது 86க்கு யூ ஐட்டும், டியூ என்ன வரும், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ். இப்போ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா யூ என்ன ஆயிரும் பாருங்கள், 1 ஆயிருமா, ஏன்னா 0 இ பவர் 0 1 ஆயிரும். கரெக்டாங்களா? இ பவர் 0 ப்ளஸ் 1 இ பவர் 0 1, அப்போ 1, அதான் 1 போட்டிருக்கோம். அடுத்து எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா இ பவர் 1 ப்ளஸ் 1, அப்போ இ ப்ளஸ் 1. இப்போ இன்டகிரல் 1 to e ப்ளஸ் 1 1 பை யூ டியூ. சரிங்களா? அப்போ லாக் ஆஃப் இ ப்ளஸ் 1. கரெக்டுங்களா? ஸோ 86க்கு ஆப்ஷன் பியான்னு பாருங்கள். ஸோ 86க்கு ஆப்ஷன் பி. அடுத்தது 87க்கு i ஈக்குவல் டு இன்டகிரல் 1 to 2 இ பவர் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். 87க்கு இன்டகிரல் 1 to 2 இ பவர் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். 87 இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க, மறந்துடாதீங்க. இப்போ யூ ஈக்குவல் டு இ பவர் 1 பை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அப்போ டியூ ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், இ பவர் 1 பை எக்ஸ். கரெக்டுங்களா? இ பவர் 1 பை எக்ஸ். இந்த 1 பை எக்ஸை பண்ணோம்னா மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வரும். இங்கே ஒரு மைனஸ் வரும், மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகேங்களா? இப்போ லிமிட்டை சேஞ்ச் பண்ணிடுவோம். யூக்கு 1 போடுங்க. அப்போ இ பவர் 1 பை 1 இ ஆயிடுச்சு. அடுத்தது எக்ஸுக்கு 1. சரிங்களா? எக்ஸுக்கு 1 போட்டால் யூ வந்து இ ஆயிடுச்சு. அடுத்து எக்ஸுக்கு 2 போடுங்க. அப்போ இ பவர் 1 பை 2 ஆயிடுச்சு. ஸோ லிமிட்டை மாற்றிட்டோம். ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க. யூ வந்து இ பவர் 1 பை எக்ஸ்னு எடுத்திருக்கோம். அப்போ டியூ வந்து இ பவர் 1 பை எக்ஸை பண்ணால் இ பவர் 1 பை எக்ஸ் தான். 1 பை எக்ஸை பண்ணால் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டு டிஎக்ஸு. இப்போ எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா யூ வந்து இ ஆயிடுச்சு. எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா யூ வந்து இ பவர் 1 பை 2 ஆயிடுச்சு. இனி அவ்வளோதான், அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரல் இ பவர் 1 பை 2 மைனஸ் டியூவா, மைனஸ் டியூ. கரெக்டுங்களா? அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் யூ வரும். இ பவர் 1 பை 2. இந்த மைனஸை வெளியே வச்சுட்டு இதை முதல்ல லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அப்போ இ பவர் 1 பை 2 மைனஸ் இ. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மைனஸை உள்ளே கொண்டு வந்துட்டுனா இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் வந்துடும் இல்லைங்களா? ஸோ இ மைனஸ் ரூட் இ, இ மைனஸ் ரூட் இ. ஸோ எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள். ஸோ 87க்கு ஆப்ஷன் ஏவான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 88 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் இ பவர் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஆஸ் யூஸ்வல் யூவை செலக்ட் பண்ணலாம். நல்ல வேலை அதில் லிமிட் கொடுக்கலங்க, அப்போ ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ யூ ஈக்குவல் டு இ பவர் காஸ் எக்ஸ்னு எடுத்தோம்னா டியூ ஈக்குவல் டு இ பவர் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸை பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இன்டகிரல் மைனஸ் டியூவா, இன்டகிரல் மைனஸ் டியூ. இதை பண்ணால் மைனஸ் யூ ப்ளஸ் சி. திரும்ப யூவை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ மைனஸ் இ காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ 88க்கு மைனஸ் இ பவர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ 88க்கு ஆப்ஷன் சி. சரிங்களா? 88க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 89 ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் லாக் ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் லாக் ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். 89 இதுக்கு கொஞ்சம் நம்மளோட பேசிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாக் ஏ பவர் எக்ஸை என்ன பண்ணலாம், இ லாக் எடுத்துக்கோங்க. இ லாக் எடுத்திங்கன்னா இந்த எக்ஸு பவர் முன்னாடி வருங்களா, அப்போ இ பவர் எக்ஸ் லாக் ஆஃப் லாக் ஏன்னு வந்துடும். கரெக்டுங்களா?
இப்போ இன்டகிரல் இ பவர் எக்ஸ் லாக் ஆஃப் லாக் ஏ டிஎக்ஸ். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் அப்படி போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா இதை பண்ணும்போது அப்படியே போடுவோம். கரெக்டுங்களா? பை என்ன போடுவோம்? லாக் ஆஃப் லாக் ஏ. சரிங்களா? ஸோ இ பவர் லாக் ஆஃப் லாக் ஏ எக்ஸ் பை லாக் ஆஃப் லாக் ஏ ப்ளஸ் சிஏ. லாகேன் இயும் லாகேன் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் உள்ள ஆன்சரை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதுக்கு என்ன ஆப்ஷன் வருதுன்னா ஆப்ஷன் வந்து ஏ வருதுங்க. ஆப்ஷன் ஏவான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஆப்ஷன் ஏ வருது. ஆன்சரில் பார்த்துக்கோங்க. ஸோ 89க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 90. இன்டெக்ரல் 0 to 2 0 to x ஸ்கொயர் இ பவர் ஒய் பை எக்ஸ் டிஒய் டிஎக்ஸ். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி வருதான்னு பாருங்கள். இ ஸ்கொயர் -1. எனக்கு அதான் வந்தது, ஆப்ஷன் பி. இ ஸ்கொயர் -1 வருதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள், அப்புறம் அடுத்தது பண்ணுங்கள். இ ஸ்கொயர் -1ஆன்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 90க்கு இ ஸ்கொயர் -1. அடுத்தது 91 பார்க்கலாம். I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to a 0 to root of a square minus x square dy dx ஈக்குவல் டு 91க்கு பை a by 4 பை a cube by 4 பை a square by 4 நான் கேட்குறாங்க. சரிங்களா? 91க்கு 91க்கு எனக்கு வந்து ஆப்ஷன் சி வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to a root of a square minus x square dx போடுவோம் இல்லைங்களா? இதுக்கப்புறம் இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கிறேன். அப்புறம் 0 to a லிமிட் அப்ளை பண்ணியிருக்கோம். லிமிட் அப்ளை பண்ணால் இங்கே வந்து சைன்ஸ் இன்வர்ஸ் ஏ பை ஏனா 1 வந்துடும் இல்லைங்களா? இப்போ சைன் 1 எப்போ வரும்? π/2 வரும். இந்த இது ஃபுல்லாக 0 ஆயிடுது. ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் போடும்போது உங்களுக்கு 0 ஆயிரும். சரிங்களா? இங்கே 0 போடும்போது எல்லாமே உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ இதை பார்க்கவே வேணாம். அப்பர் லிமிட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அப்போ ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் 1 வருது. சைன் இன்வர்ஸ் 1ங்கிறது 90 டிகிரி π/2. ஸோ பை ஏ ஸ்கொயர் பை 4. ஸோ ஆப்ஷன் சி. 91க்கு ஆப்ஷன் சி வருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 91க்கு சி. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அபோவ் 110 எடுக்கணுங்கிற ஒரே எய்முக்காக நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் ஒவ்வொன்றா ஐடியா பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க அடுத்து 92 பார்க்கலாம். 92 பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் டிஎக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 92 எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா இது நார்மல் இன்டெக்ரேஷன் தான். ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள், அப்புறம் இதை பண்ணுங்கள். எனக்கு 3/56 வருது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 92க்கு 3/56 தரான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது 93 போகலாம். 93 I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 இன்டெக்ரல் 0 to infinity r dr dθ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 93. 93க்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா π/4a² வருது. நீங்கள் உங்களுக்கு இதாக வருதான்னு பார்க்க. நான் ஃபஸ்ட்டு இதை பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ -1/r² ப்ளஸ் a² ஹோல் ஸ்கொயர் வருது. இது 0 to infinity அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து இன்டெக்ரேஷன் முடிச்சுட்டு லிமிட் 0 to π/2 அப்ளை பண்ணியிருக்கோம். பண்ணால் π/4a² பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ண தெரியுமோ அதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். π/4a² ஆப்ஷன் பி வருது எனக்கு. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? π/4a² 93க்கு. ஸோ இது 93. அடுத்தது 94 I ஈக்குவல் டு இன்டெக்ரல் -π/2 π/2 0 to 2 cos a r ஸ்கொயர் dr dθ 94க்கு நார்மல் இன்டெக்ரேஷனே பண்ணுங்கள். டபுள் இன்டெக்ரலை 94 இங்கே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டெக்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது வந்து இதை எப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா 2 டைம்ஸ் போட்டு 0 to π/2ன்னு மாற்றிட்டேன்.
சரிங்களா. 2 டைம்ஸ் போட்டு 0 to பை பை 2ன்னு போட்டு காஸ் கியூப் டி டீட்டா இந்த 8 தூக்கி வெளியே போட்டேன். சரிங்களா. அப்போ வந்து நம்ம வந்து என்ன போடுவோம், 3 மைனஸ் 1 பை அதாவது n மைனஸ் 1 பை n போடுவோம் இல்லைங்களா. அப்போ 3 மைனஸ் 1 பை 3 இப்போ 2/3 வந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டே ஸ்டாப் பண்ணிவிட்டோம். அப்போ 32/9 வருது. நீங்கள் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வருதான்னு பாருங்கள். 32/9 94க்கு 32/9 வருது. ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் முடிச்சுட்டு அடுத்த இன்டகிரேஷனில் 2 டைம்ஸ் 0 to பை பை 2ன்னு போட்டு நம்ம வந்து டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். காஸ் பவர் n டீட்டா டி டீட்டானா n மைனஸ் 1/n அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டே 2/3 வந்தனால ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ 32/9 வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ 94க்கு 32/9 எனக்கு வந்துச்சு. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 95 வந்து நிறையா வாட்டி நம்ம போட்டாலும் டேரெக்டாக ஞாபகம் தான் 4a³/3 தான் ஞாபகம் வச்சு மார்க் பண்ணிட்டேன். நீங்களும் இதை ஞாபகம் வச்சிட்டாலும் சரி 4a³/3 தான் வரும். இந்த மாதிரி டபுள் இன்டகரல் r² sin θ dr dθ ஓவர் த கோஆர்டினேட்ஸ் r = a of 1 + cos θனா 4a³/3 வரும். இல்லைனா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிங்க. அடுத்தது 96க்கு வந்து integral 0 to infinity e power minus of x² + y² dx dy using polar coordinates. அதுக்கு ஆன்சர் π/4. 96க்கு ஆன்சர் π/4. x = r cos θன்னு எடுப்பீங்க, y = r sin θ. அப்போ dx dy என்ன வரும், r dr dθ போடுவோம் இல்லைங்களா. r வந்து 0 to infinity-னா θ வந்து 0 to π/2. ஸோ ஆன்சர் π/4 வரும். ஆப்ஷன் பி 96க்கு. இது 96க்கு ஆப்ஷன் பி. 97 பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. integral b to a integral y to a f of x, y dx dy. அதுக்கு ஆப்ஷன் ஏவான்னு பார்த்துக்கோங்க. 97க்கு ஆப்ஷன் ஏ. 97க்கு ஆப்ஷன் ஏ. 97 கிட்டத்தட்ட டேரக்ட் ரிசல்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 97க்கு ஆப்ஷன் ஏ. 0 to a y to a f of x, y dx dyனா 0 to a போட்டுக்குங்க. இங்கே 0 to xஐ போட்டுட்டு இதை அப்படியே காப்பி அடிங்க, dy dx போடுங்க. சரிங்களா. இது ரிசல்ட் மாதிரி கூட ஞாபகம் வச்சுங்க. 97. 98க்கும் 99க்கும் நான் வந்து ஆன்சரை வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. 98க்கும் 99க்கும் 98க்கு இங்கே இருக்க ஆப்ஷனு, 99க்கு இந்த நாளில் இந்த ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். 98 to 99 இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜூம் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது கிளியராக அந்த ஸ்டெப் புரியும். இதே மாதிரி நீங்கள் போடுங்க. ஆன்சர் வந்து வரலன்னா சொல்லுங்கள், அப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். 98 to 99 அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு 100வது டிஸ்கஸ் பண்ணலாம். டபுள் இன்டகிரேஷன் தான் பண்ணி முடிச்சுட்டு இந்த லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக ஜூம் பண்ணி லைன் பை லைனாக நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 99க்கு உண்டான ஆன்சர். அடுத்தது 100க்கு உண்டான ஆன்சருமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. 100 வரைக்கும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நீ அடுத்து வந்து பேலன்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் முக்கியமான டாபிக் சந்திப்போம். நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. திரும்ப நம்ம சொல்கிறது அதே தான். இப்போ இருந்தே படிங்க, வெற்றி நமதே. நம்பிக்கையோடு படிங்க, பயப்படாதீங்க. இது வந்து நம்மளோட ஒரு இலக்கை அடையிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி. இந்த முயற்சி
கண்டிப்பாக வெற்றி பெறும். தைரியமாக கான்ஃபிடென்ட்டோடு படிங்க. நன்றி, வணக்கம். வெற்றி நம்மதே. 100 வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹண்ட்ரடு செக் பண்ணிட்டீங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ 100க்கு ஆப்ஷன் வந்து ஏ வருது. கிளியராக வேணே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் டவுட் வர சான்சஸ் இல்லை. 16/3 நீங்களும் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. நன்றி.